பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எதை கேட்கணும், அதை எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு நெறைய பேத்துக்கு இருந்துட்டு தெரியறதில்ல. எதை கேட்டா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத இருந்துட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க எதுக்கோசரம் இருந்துட்டு ஒரு காரியத்த இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறீங்க. பணமா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும். அது எல்லாமே உங்களுடைய மகிழ்ச்சிக்கோசரம் தான். உங்களுடைய மகிழ்ச்சிக்கோசரம் தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேட்கறீங்க. அப்பனா நான் இந்த நிமிஷத்துல இருந்து மன மகிழ்ச்சியாகவும், சந்தோஷமாவும் இருக்கிறேன் அப்படிங்கிறதையும், அத மட்டுமே நீங்க தொடர்ந்து இருந்துட்டு கேட்டுக்கொண்டு இருக்கணும். நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் உங்க மன மகிழ்ச்சியும், ஹாப்பினஸ் சந்தோஷத்தை மட்டுமே கேட்கணும். அப்படி நீங்க அதை கேட்கும்போது நீங்க சந்தோஷம் அடைய உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய என்னென்ன காரியங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து சேர்க்கும். அது செல்வமாக இருக்கட்டும், கணவன் மனைவியுடைய உறவாக இருக்கட்டும், இல்ல குடும்பத்தினுடைய உறவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் அதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்னா அந்த சந்தோஷமான காரியத்தை உங்ககிட்ட இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு தேவையானது எல்லாம் நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் இது வேணும் அது வேணும்னு பர்டிகுலராக கேட்க வேண்டியது கிடையாது. எனக்கு சந்தோஷம் வேணும், நான் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சிக்கான காரியங்கள் என்னென்னவோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதையும், அதெல்லாம் நீங்க அடைஞ்சதாகவும் அது அடைஞ்சதுனால நீங்க மகிழ்ச்சி அடையிறதாகவும் ஆத்மார்த்தமா நீங்க இருந்துட்டு ஃபீல் பண்ணணும். இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.